இந்திய சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 8 போட்டி இன்று நடைபெற்றது. அதற்கமைய முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 256 ரன்களை பெற்று 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்தது. இந்திய அணி சார்பில் அபிஷேக் சர்மா பேக் டு த ஃபார்ம் என்று சொல்ற மாதிரி 30 போல்ல 55 ரன்களை பெற்று 4 4கள் 4 சிக்சர்கள் என்று அணிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். கார்த்திக் பாண்டியா 23 பந்துகளில் 50 ரன்களை பெற்று 2 4கள் 4 சிக்சர்கள் என்று பினிஷிங் லைனை நன்றாக செய்துள்ளார். திலக் வர்மா 16 பந்துகளில் 44 ரன்களை பெற்று 3 பவுண்டரிகள் 4 சிக்சர்கள் என்று அடித்து விளாசியுள்ளார். இதற்கமைய இந்திய அணி நல்ல ஒரு பேட்டிங்கை கொடுத்ததால் 256 ரன்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சிம்பாப்வே அணி ஆரம்பம் முதலே சில விக்கெட்டுகளை இழந்தாலும் பென்னட் 59 பந்துகளில் 97 ரன்களை பெற்று 8 4கள் 6 சிக்சர்கள் என்று ஓவர் முடிந்த நிலைமையில் அடிக்கலாமல் தனது செஞ்சுரியை தவறவிட்டார். ரசா அணியின் கேப்டன் 2 சிக்சர்கள் 2 பவுண்டரிகள் என்று 21 பந்துகளில் 31 ரன்களை பெற்றார். சிம்பாப்வே அணி சில விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக இழந்தமையால் 20 ஓவர்கள் முடிவில் 184 ரன்களை பெற்று 6 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்தது. இதற்கமைய இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.